நல்லுள்ளம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸோ நம்ம இன்றைக்கி போக போகிற இடத்துக்கு உண்டான வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே கிளிப்பிங்கை பாருங்கள் மக்களே. கிளம்பலான்னு ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்த சுப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்க குழந்தைய கூட விளையாடி சண்டை போட்டு அவனை தள்ளி விட்டு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்களுக்கு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் போகிறோம் மக்களே. எஸ், திருச்செந்தூர் போகிறோம். எங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வேண்டுதலுக்காக ஃபேமிலி ட்ரிப் இது. ஸோ நம்ம வண்டி 20605 செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வந்தாச்சு. நம்ம போட் பண்ணுறது செங்கல்பட்டுலேருந்து தான். சரியான கூட்டாங்க அன்ரிசர்வ்லாம். ஸோ இது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயின். அதாவது ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்ததுங்க. இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக பால் குடிச்சிட்ருக்கோம். திருச்செந்தூர் போகிறதுக்கு சென்னை மற்ற தமிழ்நாடு மற்ற ஊர்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது, 20605 செந்தூர் எக்ஸ்பிரஸ். ஈவினிங் 4:10 கிளம்பி 6:10 மார்னிங் 6:10 ரீச் ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரெயின்லையா போகிற? காய்ச்சிக்கிறியா? என்ன பண்ற? காய்ச்சிக்கிறியா? குடுப்பா ஸ்மைல். இங்க பாரு, ஸ்மைல். ஸோ நம்ம 4:50 போல் திருநெல்வேலி வந்துட்டோங்க. இங்கே லோக்கல் சேஞ்ச் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்து இப்போ கிடையாது, எலக்ட்ரிஃபிகேஷன் ஆனதுனால. ஸோ நம்மளுக்கு நம்ம போன டைமில் டீசல் லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ 4:50க்கு 5:50க்கு தான் எடுப்பாங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் வர ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டி கிளம்பும். ஸோ அதாவது ஸ்லாக் டைம் நிறையா இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட நேரம், ரொம்ப நேரம் ஆகும் இந்த வண்டியில் வந்தீங்கன்னா. ஸோ மெயினாக நீங்கள் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லை அதுக்கப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ மாறி பண்ணிங்கன்னா ஆப்ஷன் அவைலபிலிட்டி நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டி தாங்க நம்மளை திருச்செந்தூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ அந்த லோக்கோ பைலட் டீசல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணிகிட்ருக்கார் வண்டியை. ஸோ சூப்பரான சீனுக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இப்போ கப்புளிங், அந்த லோக்கோ கப்ளிங் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதை பார்த்தா மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் சலிக்காதுங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்லுது, ஒரு வியூ, ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஒரு 5:50 6 o'clock போல் நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம் மக்களே. போகிற வழியில் நடுவில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஏங்க இந்த மேகத்தை பாருங்கள். இந்த சூரியன் ஏதோ அப்படியே செதுற மாதிரி ஒரு காட்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தான் வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டேஷன் வந்திருக்கோம்னா நசரத்துன்னு நினைக்கிறேன் மக்களே. திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு இடம் பேர் தெரில, அங்கே இந்த திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வர வண்டிக்கு கிராசிங் போடுவாங்க. அந்த வண்டி வந்த பிறகு தான் நம்ம வண்டி உள்ளே போகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டீசல் இன்ஜின் வருது பாருங்கள் சூப்பராக, எர்ணாகுளம் ஷெட்டோட டீசல் இன்ஜின். ஸோ வந்தாச்சுங்க மக்களே, ஃபைனலாக ஒரு 7:30 போல் திருச்செந்தூர் வந்தாச்சு. டிலே இன்றைக்கி ட்ரெயின். குட்டி ஸ்டேஷனுங்க, அழகாக இருக்குது. நீங்கள் வெளில வந்தோன்னே ஏகப்பட்ட ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்கும். வெறும் 30 ரூபா தான். நீங்கள் அப்படியே இறங்கி ஸ்ட்ரைட்டாக கோயில் வாசலே இறக்கி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ரூம்ஸ்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ப்ரைவேட் ரூம்ஸ், கோவிலோட தேவஸ்தான ரூம்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது உங்களை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. தேவஸ்தான ரூம்னா ஃபஸ்ட் ஆன்லைன்லேருந்து இப்போ ஆஃப்லைனில் தான் இருக்குது. அதாவது அவைலபிலிட்டியை பொறுத்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ரூம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரூமை வாங்குறதுக்கு, தேவஸ்தான ரூமு. ஸோ நாங்கள் காலைல குளிச்சுட்டு சுவாமி வாக்க கிளம்பிட்டோம். ஸோ கோபுர தரிசனம் கோடி பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோபுர தரிசனத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. கோபுரத்தை பார்த்துட்டு உள்ளே நடந்து வரணும். ஸோ இந்த வழியாக தான் நம்ம கோயில் உள்ளே போவோம். ஸோ திருச்செந்தூரில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுவாமியை பார்க்க கீழே இறங்கி போவீங்க டவுனில், சுவாமியை பார்த்துட்டு மேலே நோக்கி வருவீங்க. அதாவது என்னென்னா, மனம் இறங்கி நீங்கள் வேண்டி உங்களை வந்து உயர்த்துவார் முருகர், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். போகும்போது மேடேறி போவீங்க, அதுதான் இந்த கோயிலோட இதுவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து செப்பல் வைக்கிற ஸ்டாண்டும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே பேட்ரி காரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு. ஸோ இது வந்து பொது தரிசனம் போகிற வழிங்க. இப்படி தான் பொது தரிசனத்துக்கு போகணும். ஸோ ஃபெஸ்டிவல் டைமு முக்கியமான நாளில் இங்கே கூட்டம் ரொம்ப ஃபுல்லாக வழியுங்க. ஸோ எப்போ கூட்டம் வரும்னு தெரியாது திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும். ஸோ தான் மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நாழிக்கிணறுன்னு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குங்க, ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியாக. ஸோ அங்கே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ண போகலாம். ஸோ இதில் போனீங்கன்னா நாழிக்கிணறு இருக்கும். நாங்கள் அன்றைக்கி உள்ளே போகல மக்களே, முன்னாடியே குளிச்சுட்டோம் நாங்கள் ரூமில், அதனால் போகல. நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அங்கே தேங்காய் உடச்சிட்டு முருகனை பார்க்க போனோம். ஸோ பீச் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, சுவாமி தரிசனம் முடிஞ்சது. வெளியில் வந்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் பிரசாதம், பஞ்சாமிர்தம், கோயிலோட தேவஸ்தானம் கடையும் இருக்குது, ப்ரைவேட் கடையும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் இதை வாங்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. எங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடுத்தது திருநெல்வேலி போகிறோம். 12:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த வண்டியில் கிளம்புறோம். பாலக்காடு, திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ். இங்கே பாருங்கள், இவன் நடக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சூட் கேஸில் உட்காந்துட்டு என்னை தள்ள வைக்கிறான். எப்படி உட்காந்து வரான் பாருங்கள், சூப்பர்.
திருநெல்வேலி கிட்ட வரோம் மக்களே. இது தென்காசிலேனா என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு. ஸோ தாமிரபரணி ஆறு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய ஆறு. ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இதில் சாக்கடை தண்ணியும் கலக்குதுங்க ஒரு இடத்துல. அங்கே பாருங்கள், அப்படியே அப்பட்டமாக தெரியும் சாக்கடை தண்ணி வர்றது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு 2 நாள் ட்ரிப்பாக வந்தோம். ஃபஸ்ட் டே வந்து இந்த 9 பெருமாள் கோயில்களையும் சேவித்தோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ வந்து திருச்செந்தூர் கோயில் ப்ளஸ் ட்ரெயின் ஜர்னி மட்டும் கவர் ஆகிருக்குங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நவதிருப்பதி, அதையும் நான் வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேஃபாக இருங்க. பாய் மக்களே, பாய்.